வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு புது சேனலில், அதாவது இந்த சேனல் ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் நான் அதில் எந்த வீடியோவும் போடலை. அதில் வந்துட்டு இதுக்கப்புறம் விளாக்லாம் போடலான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி காலையிலே வந்துட்டு எழுஞ்சி பேசுகிறதுனால கொஞ்சம் கரன்னு இருக்குது, அதை கண்டுக்காதீங்க. புது விளாக் போட போகிறேன். அந்த சேனல்லே ஒழுங்காக வராது, இந்த சேனலில் மட்டும் போட்டுருவீங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. இனிமேல் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, பினிங் போக போகிறோம். அது ஒரு ட்ரிப் இருக்க போது நான் என் அக்கா போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தித்தவளும் தங்கச்சிமிழே. நம்ம வந்துட்டு பீடோருக்கு வந்திருக்கோம். நானே காடியிலே பாதி தூங்கிட்டேன். இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்ன கடை பேரு தெரியல. பழைய தாத்தா கடை பேசல. பின்னாடி ஃபேமஸ் நல்லா இருக்கும். நாங்க நல்லா இருக்கிற சாப்பாடே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். பின்னாடி வேற நாங்க தேடிடும் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். எனக்கே தெரியலையான்னு. அப்புறம் சாப்பிட்டுட்டு பாதி தூங்கிட்ட வேற. நல்ல விஷயமா எங்களோட சாப்பாடு காட்டிட்டேன். எல்லாம் முதல் செஞ்சிருக்கேன். தின்னுவோம். நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் சொல்லுவோம். கடை எங்களுக்கு அவளையும் பிடிக்கல. எங்களுக்கு எந்த கடை தாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்க பாருங்க, கொஞ்சம் இந்த பினிங் சீரிஸ் ஃபுல்லா பார்க்கலாம். எங்க அக்காவா காஞ்ச மாடு இருக்கு, கிச்சா பிள்ளை பெருசா இருக்கு சொல்லி புடிச்சா சாப்பிட்டுருவாங்க. அந்த சூப்பு ஐயோ, நான் ஒரு போட்டோ போடுறேன், அது மாதிரி பிராண்ட்ஸ். இது இதுதான் கொஞ்சம் எழுத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த சூப், மட்டன் சூப். இது ஒரு தும்பாடு ரேஹட் தானே காது. ஆர்என்ஆர், அதாவது ரோட்ல போகும்போது சைட்ல சாப்பாடு இருக்கும். சாப்பாடுக்காக வந்துமான்னு தெரியல, சும்மா என்னதான் என்ன இருக்கு. கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, பெருசா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ பார்த்துட்டு வரலாமன்னு பார்த்தோம். யாராவது பினிங் போறீங்கன்னா இந்த மாதிரி இது மேடான்னு சொல்லிடு, என்னமோ பேரு நான் மறந்துட்டேன். அங்கெல்லாம் போய் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பினிங்னா நேரா பினிங் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால அங்கங்க சுத்தி பார்க்கணும் கொஞ்சம். ஆர்என்ஆர் பார்த்தா உள்ள மால் இருக்கு, அதுவும் 10 வழி 30 வழி சட்டெல்லாம் இருக்கு. இங்க வாங்கிக்கலாம். ஆனா நல்லாதான் இருக்கு பார்க்க. ஆனா நாங்க அதை வாங்க வரல. என்னத்துக்கு வந்தோன்னு எனக்கே தெரியல. சும்மா நடந்துக்கிட்டு அப்படியே போவோம். இது என்ன ஈப்போ தானே? இது ஈப்போ. இது ஈப்போ. இது வந்துச்சு, அந்த பேரு மாதிரி இருக்கும், அது வந்துச்சு. ஆனா மேடம் அது தெரியாத காடியில போனது. நான் காடியில யாரெல்லாம் இப்படி இருக்கீங்களோ சொல்லுங்க. நான் காடியில போனாலே தூங்கிடுவேன். இதுதான். ஆனா எங்க அக்கா தூங்காது. ஆனா ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடும். அப்புறம் நான் பினிங் இது 2வது தடவை வரேன். நீக்கா நானு 2 தான் நினைக்கிறேன். 2வது 3வது தெரியல. ஆனா ரொம்ப வருமா. ஆனா ஒரு நாள்லயே என்னத்தை தான் பாக்குறது தெரியாம. மொத தடவை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா செம்ம டயர்டு, புல்லுத்த எப்படி சொல்றது. அக்கா கொடால ஜாமா எடுத்துட்டு மொத அக்கா அப்படி இவங்கல்ல அந்த பேபியோட அம்மா இருக்காங்களா, அம்மா, அவங்க ஐயோ என்ன சொல்ல வந்தேன் நானே மறந்துட்டேன். அவங்க கொடால படிச்சாங்க. அங்க படிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அங்க கோவிட் அவங்களால அங்க போக முடியாம அப்படியே ஓடி சேமே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஜாமா எடுக்கதான் ஜாமா எடுத்துட்டு செம்ம டயர்டு, அறவே முடியல. அப்படியே கிழிஞ்சுக்கிட்டு வந்தோம். அதனால பார்க்கல அவளையும். இன்னைக்குதான் கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ பார்ப்போம் எப்படிலாம் இருக்கு, என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் நார வேலை பண்ண வந்திருக்கோம். சின்ன பிள்ளைங்களோட விளையாட்டு தெரில. உள்ளே மாட்டிக்கிறோமா என்னன்னு எனக்கே பத்தல பாதி.
ஏக்கத்துல இருக்குங்க. சின்ன பிள்ளை நினைப்பா. இந்த இடத்துக்கு வந்துடுறது நல்லாவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அதுல ஆடிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஒருத்தர் வேற சின்ன ஒரு வயசுல இல்லையா? கண்டிப்பா சின்ன வயசுல நம்மள அதுல விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வயசுல தான் போக முடியுது. 4 வயசுல நல்லாவே இல்லை அதுவும். இப்படி இது ஏற்கனவே குறவாதான் சாப்பிட்டுச்சு. அதுல வேற எல்லாம் வெளியே மட்டன் மீலா கரைஞ்சிச்சு. அது வெயில் சுட்டெரிக்கிறது. இன்னைக்கு மணி எத்தனைக்கா? பல 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 நாங்க ஒரு 7 மணிக்கு வெளியானோம். அப்புறம் 10:52. சாப்பிட்டோம். குட்டி நான் இருக்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்க போனோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு இப்போ ஒண்ணு பாருங்க, எங்க பேர் என்னக்கா மறந்துட்டேன். பச்சையம்மை. பச்சையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஒரு தடவை வர்றதுக்கு கதையாயிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கோம். இதோ இவங்க தான். அழகுன்னு அழகு, செம்ம அழகா இருக்கு. எனக்கு இந்த சாட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கேமரால வேற மாதிரி தெரியுது. செம்மையா இருக்கு. ஆமா கிட்ட பாருங்க, பின்னாடிலாம் காடு. காடுன்னு இல்லை, ஒரு மாதிரி தோட்டம் மாதிரி இருக்கு. இல்ல இருக்கு. இது பாருங்க, நாங்க அப்புறம் அழகா வீடியோ உள்ளுக்கு வரும்போதே செம்ம பிளஸ்டா இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இங்க வந்து இங்க வந்துட்டு மயில் இருக்கு. ஆனா இருக்கு, ரெண்டு இருக்கு, ரெண்டு. ஹாய். அதுட்ட இல்ல மயிலே. இந்த கோயில் வந்தோம். இது கொஞ்சம் புதுசா இருக்கு. இந்த கோயிலே அவ்வளோ அழகா இருக்கு. கொஞ்சம் லைட்டிங் இப்படி எடுத்தா குறைவா இருக்கு, அதனால நான் இப்படி எடுக்கிறேன். கொண்டையை போட்டு உட்காந்தாதான் நிம்மதியா இருக்கு. கண்டிப்பா முடி நீட்டா இருக்கிறவங்களுக்குலாம் புரியும். இப்படி பின்னையும் போயிட்டு அங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் vlog எடுப்பேன். இந்த மாதிரி வெக்கேஷன்லாம் நான் எடுத்ததே இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும். இப்போ இது கம்ஃபர்டான பர்சன்னால நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நார்மல் விளாக்கும் போடுங்க, கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது பார்க்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டிருந்தேன், தனியாக சேனலில் போடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னனால தான் நான் இதில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போக போக பார்க்கலாம். எனக்கே தெரியல, புது கோயில் திரும்பியும் கோயில் நினைச்சிடாதீங்க. இல்ல, இது வந்து நம்ம தமிழ் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம சைனீஸ் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுவும் நான் கோயில் பைத்தியம்லாம் கிடையாது. சும்மா இப்படி வரும்போது பார்த்தாதான், இல்லைன்னா அதையும் பார்க்க மாட்டேன். நான் போய் பார்ப்போம். ஸ்னேக் டெம்பிள் தூக்கம் ஊலார்னு போட்டிருக்கு. மேல புதுசா இருக்கு, பாம்பு கோயில் அப்படின்னு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, என்ன கதைன்னு பார்ப்போம். நான் பேசுறது விளங்குதான்னு எனக்கு தெரியல. பாம்பு உண்மையான பாம்பை கட்டிட்டு வா 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 வா.
பயமா தான் இருக்கு பாக்குறதுக்கே. என்னமோ பாம்பு கோயில். இப்பதான் நான் ஒரு பாம்பு பார்த்தேன். இங்க பாருங்க. ஐயோ கடவுளே. நீ உள்ளி கொண்டுட்டு இருக்காதா? பாம்பு இருக்குன்றான், பிசாசு இருக்குன்றான். சத்தியமா இருக்கு. ஆமா மரத்துல இருக்கு. அது என்னமோ உண்மையாவே வந்து அந்த சக்தியில தான் அமைதியா இருக்கு போல. இல்லாட்டி நம்மள தாக்கி இருக்கு. அதான் கடிக்காதான் எனக்கே புரியல. என்னமோ பாம்பு கோயிலாம் எனக்கு தெரியும். இதுக்கு போட்டிருக்காங்க சில look carefully இருக்கு. there are many snakes on the tree. ஆனா நாங்களே ஒரு 5-6 பார்த்தோம். திருப்பி கட்டும். இதோ இந்த மரத்துல. ஆனா அது என்ன மரம்னு தெரியல. பாம்பு மரம்னா யானை மரம் இருக்கு. நாங்க இப்பதான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வந்தோம். இது நிறைய இருக்கு. இது வந்து நைட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பாய்க்கு போட்டுதான். அதான் அப்புறம் சிக்கன் சாப் சாப்பிட போறோம். அது ஒண்ணுதான் வாங்கணும். அப்புறம் நான் கடையை காட்டுறேன். நிறைய கடை இருக்கு. ஆனா எங்களோட அது அழகா இருக்கு. அந்த பாட்டில ராத்திரி பாடுவாங்க பாருங்க. ராத்திரி பாட்டி பாடுவாங்க. சிக்கன் சாப் வந்திருக்கு. எனக்கு தான் சாப்பாடே வாங்கி தர மாட்டாங்க யாரும். பொய் பொய் பொய். நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து எங்க போறோம்? கண்ணாடி கண்ணாடி ஐஸ்கிரீம் திங்கா ஏதோ நாங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். கொஞ்சம் தான் நிறைய சாப்பிடுவேன். ஒரு பொய் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான். ஆமா போய் சாப்பிடுவோம். அத கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. தூங்கி டயர்ட் ஆயிட்டேன். ஆனா தூங்கவே விடல. எப்ப கண்ணு இழுக்குதோ வந்துருச்சு. பிரிட்ஜ் வந்துருச்சு. கோயில் வந்துருச்சு. ஆமா ஆனா ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்துச்சு. கேமரா ஒழுங்காவும் பிடிக்கல நானு. இப்பதான் ஐஸ் திங்கா வாங்க வந்தோம். கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால என்னது ஐஸ் லஞ்சி அப்புறம் ஐஸ் ஹனி லெமன். எனக்கு சர்பத் வந்துட்டு எங்களோட டேஸ்ட் இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னதே தெரியல. இது குடிச்சு பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையா. இப்போதான் வாங்கணும். இதை குடிச்சுட்டு 8 வெள்ளி தான் லட்டு. ஹோம் ஸ்டே எடுக்க வந்துட்டோம். சாவி எடுக்கிறதுக்கு எனக்கு இப்பயே செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே கண்ணு சொருவுது. அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்.